பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜருடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஆவணி மாதம் 1ஆம் நாள் பிறக்கின்றது. ஆவணி மாதம், இம்மாதம் முதல் தேதியே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகூலமும் அனுகூல மூர்த்தியும் சாயாதேவி சூரியன் சாயாதேவி மகனாக தர்மபுத்திரனாக நீதியின் உருவமாக நம்மையெல்லாம் கந்தலை கசக்கி பிழிந்துவதும் இதற்கு மேலாக சனீஸ்வரர் அவரவர் ஜனன ஜாதகத்தில் நடக்கும் பலனுக்கு ஏற்ப பிழிந்து நம்ம படாத பாடுபடுவார். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா முதல் நாளிலே வருகின்றது. ஆவணி 1ஆம் நாள் சனீஸ்வரனுடைய ஜெயந்திக்கு தான் இந்த விளக்கம். ஏன்னா எல்லாருமே நம்ம அவருடைய பிடியில தான் இருக்கிறோம். ஒரு குழந்தை சிசுவிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய ஜனனம் ஆகி மரணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாயாதேவிக்கு மகனாக பிறக்கக்கூடிய தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம். ஆவணி 1ஆம் நாள். அதே போல் அந்த ஆவணி முதல் நாளில் ஒரு எள்ளு, இரும்பு சட்டி, கருப்பு வஸ்திரம், ஒரு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய 12 பேத்துக்கு புளியோதரை அன்னம், எள்ளு அன்னம், 8 தீபம், எல்லா பிரதர்சனம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதியில் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும், நிச்சயமாக குறையும். அதில் யாராருக்கு என்னென்ன ராசிக்கு, மீன ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, கும்ப ராசிக்கு, மகர ராசிக்கு கண்டிப்பாக குறையும். ஏன்னா இவங்க தான் சனீஸ்வரனுடைய தாக்கத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்க தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அடுத்தது ஆவணி 8ஆம் நாள் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைன்னு போடுவாங்க. அந்த பங்காளி சண்டையெல்லாம் தீர்க்கிறதுக்கான நாள் அந்த ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாள் தான் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும். 21 தலைமுறை 61 பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது. அப்படிலாம் சொல்லி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஆவணி 9 நாள் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி. ஆவணி 11 நாள் மிக முக்கியமான நாள். ஆவணி 11 தான் மகா சங்கட சதுர்த்தி முடிஞ்சு விநாயகருடைய விநாயக சதுர்த்தி திருவிழா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய தொழிலில், ஒரு மனிதனுடைய நிறுவனத்தில், ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாவற்றைக்கும் தடையை நீக்கக்கூடியவர் மூலாதாரத்து கணபதி விநாயக பெருமான். அவரை வழிபடுவதும் விநாயக சதுர்த்திக்கு உங்களால் இயன்ற வழிபாட்டுகளை கொடுப்பதும் மரபாகும். அதுக்கடுத்தது குரு ஜெயந்தி, சுக்கர ஜெயந்தி, இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது. அடுத்து 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பதிவு செய்வோம். மிதுனம் ராசி, 3வது ராசி மிதுன ராசி. காலபுருஷனுக்கு சகோதர ஸ்தானம், காலபுருஷனுக்கு முயற்சி, காலபுருஷனுக்கு முயற்சியை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது, விவேகத்தை கொடுக்கக்கூடியது, இளைய சகோதரர்களை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு 2ல் இருக்கார். உங்கள் வீட்டுக்கு 2ஆக நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. உங்கள் வீட்டுக்கு 2ல் புதன் 2ல் இருக்கார். அப்போ 2ல் இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ல் இருக்கும்போது பேச்சு திறமை, குழந்தைகள் படிப்பு எல்லா வகையிலும் சிறப்பாக இருப்பீங்க. அதே சமயத்தில் கண்டிப்பாக உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கிறேன். குரு சுக்கரன் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க, உங்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. குருவும் சுக்கரன் உங்கள் வீட்டில் உட்காந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் கேது ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் ராகுவோட சூரியன் கேது ஓரளவுக்கு பாதிப்பை கொடுக்காது, இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையானும். உங்கள் ராசிக்கு வில்லங்கம் பிடிச்சவர், உங்கள் ராசிக்கு ஏற்கனவே லாபாதிபதியர் 11க்கு இருக்கக்கூடியவர் யார்? செவ்வாய். எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 4ல் இருக்கார். ரொம்ப கன்னி செவ்வாய். அதனால் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம்.
மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம். அப்போ கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், இலக்கியம் சம்மந்தப்பட்ட தொழில், ரைட் சம்மந்தப்பட்ட தொழில், எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, முழுக்க முழுக்க டியூ டு அப்ராடு கண்ட்ரி எலிஜிபிலிட்டி ஃபார் வெளிநாடுக்கு சம்மந்தப்பட்டது, ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது, முக்கியமாக எல்கேஜி யூகேஜியாக இருந்தாலும் சரி, எல்கேஜி யூகேஜிலேருந்து 10th +2 வரையும் அந்த பல்கலைக்கழகம் தொட்டிக்கு. ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு இன்னொரு ராசி இருக்கார், அவர் சண்டை போட வந்துடுவார். அதனால் உங்களுக்கு பல்கலைக்கழகம் வரைக்கும் அப் டு டேட்டு. இதை விட ஜெராக்ஸ் மிஷின், ஏன்னா சனீஸ்வரன் இருக்கார், புதன் இருக்கார். அப்போ ஜெராக்ஸ் மிஷின் புதன் சுக்கரன் இருக்கார், சுக்கரன் புதன் சனி 3 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய மிஷினரி தான் ஜெராக்ஸ். அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு ரெஃபர் பண்ண வேண்டியது, நல்ல ஒரு மிஷினை வாங்கி போடுங்க, நல்லா தொழில் பாருங்கள். 7.5 சனி 8.5 சனி எல்லாமே முடிஞ்சிருச்சு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ராசிக்கு 10ல் சனி வக்கரம் இருக்கார், பயப்பட வேண்டாம். வக்ரகதி இருந்தாலும் உங்களுக்கு நார்மலாக இருப்பார், பயப்பட வேண்டிய. உங்கள் தசாபதியை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவர் செய்தால் நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஆவணி மாதத்துக்கு உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய ராசி சூரியன் நட்பு கிரகம் தான். கண்டிப்பாக படிப்பு நல்லாவே கெட்டிக்காராக வருவீங்க. தொழிலும் வாங்க, என்ன தொழில்? பேச்சு தொழில் என்ன தொழில்? அரசியல். பேச்சு தொழில் அரசியல் எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. மூச்சு தொழில் என்ன தொழில்? தனுசு. மூச்சு தொழில் தவம் இருக்கிறது, அப்போ ஞானம் இருக்கிறது. பேச்சு ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமகே நமக, ஏன் சொல்கிறதெல்லாம் மூச்சு பயிற்சி. அப்படியே வெளியே சொல்லி அப்புறம் ஓம் நமோ நாராயண நமக, அப்புறம் அப்படியே சொல்லி அப்புறம் அப்படியே உள்ளே போயிடணும். 4 விதமான தவநிலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் நிலை தான் ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஓம் நமோ பகவதே அப்படிலாம் சொல். அதை குறைச்சி சொல்கிறது செகண்ட், குறைச்சிட்டு உள்ளே போகிறது தேர்டு, உள்ளே போய் மறைத்தல் இருக்கிறது 4வது. அதுதான் பெர்மனண்டாக இருக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பாக மீனாட்சி சொக்கநாதர் நல்லா வழிபடுங்க. வடக்கு வெளியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர், பழைய ஓல்டு சொக்கநாதர் வழிபடுங்க. அடுத்தது விபூதி விநாயகர் இருக்கார், முக்குருணி விநாயகர் இருக்கார், அந்த விநாயகர் பெருமாளை வழிபடுங்க. கண்டிப்பாக மிதனம் பெண்கள் சம்பந்தப்பட்டது இல்லையா, அதனால் பெண் தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரியனுடைய செங்கதிரோர்கள் அந்த அருக்கன் அவர் வீட்டில் இருக்கார். அப்போ உங்கள் புதன் சூரியன் புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு நல்ல வைபவத்தை, நல்ல திருமணத்தை, நல்ல குழந்தை பாக்கியத்தை, நல்ல ஒரு வியாபாரத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய. எனக்குமே சேர்க்கை தான் முக்கியம். சேர்க்கை நல்லா இருந்தால் வெற்றி அடைவது மிகவும் சுலபமான வழி. சுலபமான வழிக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல சேர்க்கை இருக்க வேண்டும் என்று கூறி மிதுன ராசி நேயருக்கு ஆவணி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.